குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நன்றி சார். அது அண்ணன் வந்து சிந்தியா சொன்னாரு, பெரிய படத்தை சின்ன படத்துல விட்டுட்டு பெரிய படத்தை வாங்கிடாதீங்கன்னு. நான் பெரிய படத்தை ஒரு காலமும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. காரணம் என்னன்னா, அவங்களை வேணாம், நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எந்த காலத்திலும் பெரிய படத்தை வாங்க மாட்டேன். நீங்க எல்லாம் பெரிய வந்து உங்க படத்தை வாங்கி போட்டு நீ ஜெயிச்சது அப்புறம் தான் அவனுங்களா வந்து சார் என் படத்தை போடுங்கன்னா வந்த சேரிங்கள வா, இல்லை இந்த பக்கம் வர சொல்லுவது தவிர எவனுட்டையும் 10,000 கொடுத்து படம் வாங்க மாட்டேன். நன்றி. அடுத்ததாக விநியோகஸ்தர் ஜெனிஸ் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சற்று காலதாமதத்துக்கு மன்னிக்கவும். மேடையில் விட்டு இருக்கும் அனைத்து ஆளுநர்களுக்கும், மேடைக்கு முன்னால் இருக்கிற அனைத்து ஆளுநர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எங்களுக்கான அடையாளமும் இந்த இண்டஸ்ட்ரியில் ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனத்துக்கும் அதே பெயர் தான் உண்டு. அந்த வகையில் தான் நாங்கள் அவரோட அதிகமாக தொடர்பில் இருக்க முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேரோட படங்களை நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், தியேட்டர்கள் ரிலீஸுக்கும் மற்ற பிஸ்னஸுக்கும். இப்போது பேச்சளவில் இல்லாமல் இன்னைக்கு எவ்வளோ ரிஸ்க் அப்படின்னு தெரியும் அது பிஸ்னஸ்ன்றது. அந்த வகையில் கார்பரேட்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுற ஓடிடி சைடில் நானும் இறங்கியிருக்கேன் அப்படின்றத வார்த்தையாக இல்லாமல் செயலுக்கு கொண்டு வந்திருக்காரு அன்பிற்குரிய மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள். அவங்களோட முயற்சிக்கு எங்களோட நிறுவனமும் முழுமையான சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். எங்கள்கிட்ட வரக்கூடிய படங்களில் நல்ல படங்களை செலக்ட் பண்ணி அதை உங்களை வாங்க வைக்கிற அளவுக்கு நாங்களும் தயார்படுத்தி கொண்டு வருவோம் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கூட்டம் இன்னைக்கு நாங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகினா கூட அங்கங்கே கண்களில் காதுகளில் கேட்டுகிட்டே இருந்துச்சு. இது ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற விஷயம், அது ஓப்பனிங்கே பெருசாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த வார்த்தைகள் எல்லாமே சினிமாவில் தியேட்டரில் தான் இருக்கும். பட் இந்த ஈவெண்ட்டுக்கு அது கிடைச்சிருக்குன்றது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது அவர் எடுத்த அந்த எஃபர்ட் ரொம்ப யதார்த்தமாக வெளியே பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக யதார்த்தமாக அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற விஷயம் இன்னைக்கு செயலுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த முயற்சி எவ்வளோ பெரிய வெற்றின்னு தெரியல, பட் துணிஞ்சு ஒரு விஷயத்தை இறங்கியிருக்காரு. கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக இது இறங்கி வேலை செய்யும் பொழுது இன்வெஸ்டர்ஸ் திரும்ப வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அந்த நம்பிக்கையை வந்து வீண் போகாது, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். தொடர்ந்து இந்த பயணம் சிறப்பாக, அவருடைய பயணம் திரைக்கு முன்னாலே பின்னாலே எல்லா இடத்துலையுமே ஜெயிக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே சீல்டு சொல்லியிருக்கோம், யாருமே வந்து போயிடாதீங்க. இப்போ தயாரிப்பாளர்லாம் 10 பேரை கூப்பிடுவோம், டக்குன்னு பேர் சொல்லும்போது வந்துடணும். நிர்வாகிக்கு இப்போ ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் லைனாக வந்து எல்லாருமே. அப்புறம் மெயினாக சொல்லலை, நான் வந்து இப்போ மொத்தம் அத்தனை பேருக்குமே நம்ம சங்கத்தில் ஜெயிச்சவங்க தோற்றவங்க எல்லாரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்போ சென்சார் பண்ணீங்களோ அப்பயே நீங்கள் வந்து ப்ரொடியூசராக செல்லுக்கு ஒரு 2 மூலியமாக ஒரு அங்கீகாரம் பெற்றுட்டீங்க. அப்போ நீங்கள் நம்பர் 1 ப்ரொடியூசர். அது ரிலீஸ் வந்துச்சு பண்ணலைங்களே. நீங்கள் என்னைக்கு வந்து படம் எடுத்து சென்சார் பண்ணுறது வரைக்கும் எத்தனையோ லட்சம் படம் இந்த சென்சார் பண்ண முடியாமலாம் அவங்க சென்சார் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா நீங்கள் வந்து ப்ரொடியூசர் ஆகிட்டிங்கிற ஒரு கனவோடு வந்ததை நான் நிறைவேற்றினதான் அந்த சீல்டு கொடுக்குறேன். அதுமாதிரி நடிகராக வந்து அத்தனை பேர் என்னைக்கா ஜெயிப்புங்கிறத அவங்களுக்கு சீல்டு கொடுக்குறேன். என்னைக்கெல்லாம் நீங்கள் ஒரு கேமராமேன் ஆகும் நினச்சி வந்தீங்களோ அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு அவார்டு கொடுக்கணுங்கிறது தான் இந்த சங்கத்தோட நிர்வாகம். என்னன்னா உங்களை என்கரேஜ் பண்ணணும், ஒரு சீல்டை கொடுத்து இன்னையுமே நம்ம ஜெயிப்போம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த சீல்டை கொடுக்கணும். தவிர வேற உங்களுக்காக எதை நான் கொடுக்கணும், ஏதோ பேருக்கு இந்த சங்கம் இருக்குது அப்படின்லாம் நான் கொடுக்கல. நீங்கள் ஜெயிக்கிறீங்க தான் அந்த சீல்டு. நீங்கள் இதை வாங்கினோடனே உங்களுக்கு பொருட்காலம் வாங்கி நான் அந்த மனப்பூர்வம் என் வாயால் உங்களை வாழ்த்துறேன். இந்த சீல்டு வாங்குற ஒவ்வொருத்தரும் அடுத்த படம் பண்ணி மீண்டும் இதே பிரசாத் நீங்க அவார்டு வந்து கேட்டுக்கிறேன். இப்ப எல்லாரும் படிப்பாங்க, டக்குன்னு எல்லாம் பேரை கேட்டு வந்துருங்க, லேட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே சார்லாம் டக்குன்னு போகணும், மணி ஆச்சுன்னா அப்புறம் எல்லாருக்கும் பிபி சுகர் நிறைய பேருக்கு இருக்கு. அதையும் பார்த்துட்டு டக்குன்னு வந்துருங்க. ஓகே, இப்போ ஆர்கே அன்புசெல்வன் சாருக்கு வந்து மாலை அணிவிச்சிடலாம். ஸோ அதை தொடர்ந்து சங்கத்தில் இருக்க நிர்வாகிகள் எல்லாருக்கும் வந்து விருது வழங்குவோம். ஸோ நேம் அனௌன்ஸ் பண்ற இருக்கவங்க எல்லாம் வந்து மேடைக்கு வந்துருங்க. ஸோ முதலாவதாக ஒரு தரமான படைப்பு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி, தமிழ் சினிமால சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களும் சூப்பரா வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ அதுக்கு அரங்கமிழந்த ஒரு கைத்தறல் கொடுத்து ஆர்கே அன்புசெல்வன் சாருக்கு மரியாதையும் நம்ம செலுத்திடுவோம். ஃபைட் மாஸ்டர் அசால்ட் மதுரை அவரை வந்து மேடைக்கு கூப்பிடலாம்.
வந்துருங்க மேடைக்கு ப்ளீஸ். ஃபைட் மாஸ்டர் சூப்பர் குட் ஜீவா அவரு வந்து மேடைக்கு வந்துருங்க. அண்ணா ஓவர்லாப் பண்ணாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் கேப் விட்டு நில்லுங்க. போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு ஸ்பேஸ் கொடுங்க. ஆர்கே அன்பு செல்வன் சார் அவரோட முயற்சிக்கும் அவரோட இந்த படைப்புக்கும் மிகப்பெரிய நன்றி and வாழ்த்துக்கள். முதலாவதாக சங்கத்தோட நிர்வாகிகளுக்கான விருது. நிர்வாகிகள் எல்லாரும் வந்து மேடைக்கு வந்துருங்க. ஓகே, ஃபைட்டர்ஸ்க்கு வந்து இப்ப கேடிஎம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவள் சொல்லிடுவா பேர் சொல்றீங்களா? அண்ணா ஓவர்லாப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சண்டை பயிற்சியாளருக்கான விருது தானே அண்ணா? ப்ளீஸ் எல்லாரும் இப்ப ஸ்டேஜ்ல இருந்து இறங்குங்களா ப்ளீஸ். நான் அனௌன்ஸ் பண்றேன் ப்ளீஸ். எல்லாரும் ஸ்டேஜ்ல இருந்து இறங்குங்க ப்ளீஸ். என்னடா வாழ்க்கை சார், இது ஃபர்ஸ்ட் நிர்வாகிகளுக்கான விருது தான் நம்ம கொடுக்க போறோம். சோ தயவு செஞ்சு அதர் டீம்ஸ் எல்லாரும் கீழே இறங்குங்க ப்ளீஸ். ஃபைட்டர் சூப்பர் குட் ஜீவா அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுக்குறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். கொஞ்சம் எல்லாருமே சைலண்டா இருங்க ப்ளீஸ். அவார்டு எல்லாமே ஆர்டரா தான் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சங்கத்தோட நிர்வாகிகளுக்கான விருது தான் நம்ம கொடுக்க போறோம். சோ அடுத்தது வந்து சிறந்த இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இந்த மாதிரி ஆர்டரா வந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு